Tamil senior grade, unknown passage, get ready, start. சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சர் பேசியதாவது: பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் உங்களை நான் வணங்குகிறேன். அதேபோல் முதலமைச்சர் அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி அவரை வணங்குகிறேன். இத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து பேச விரும்புகிறேன். கல்வித்துறை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என இரண்டாக பிரித்தால் இன்று இத்துறையில் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற, குறிப்பாக பொறியியல் கல்லூரிகளில் கட்டண குறைப்பு, கலைக்கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் கட்டணம் ரத்து போன்றவற்றால் மாணவர்கள் மிகவும் பயனடைந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. ஒரு குடும்பத்தில் பட்டம் பெறுகின்ற முதல் தலைமுறையினருக்கு இலவச கல்வியை கொடுத்திருக்கிறோம். அதேபோல் ஆரம்ப பள்ளிகளில் பெண்களை தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்ற உத்தரவால் பெண் கல்வி வளர்ந்துள்ளது. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரிகளில் மட்டுமல்ல, அனைத்து கல்லூரிகளிலும் 7.5% கொண்டு பயனடைய வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வெவ்வேறு பாடப்பிரிவுகளில் 100 பாடப்புத்தகங்கள் ரூபாய் 2 கோடியில் தமிழில் மொழிபெயர்க்கப்படும். இனிமேல் பட்டய படிப்பு தமிழ் வழியில் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிரின் சேர்க்கை மற்றும் வேலைவாய்ப்பை கருத்தில் கொண்டு அலுவலக மேலாண்மை மற்றும் கணினி பயன்பாடுகள் போன்ற 6 பிரிவுகள் தொடங்கப்படவிருக்கின்றன. இதன் மூலம் மகளிர் கூடுதலாக சேர்க்கப்படுவார்கள். தமிழக மாணவர்கள் அயல் நாடுகளில் ஆராய்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பினை அதிக அளவில் பெறுவதற்காக அயல் நாட்டு மொழிகளை கற்றால் கூடுதல் நன்மை பயக்கும் என்பதை கருத்தில் கொண்டு பொறியியல் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கு ஜெர்மன், ஜப்பான் போன்ற அயல்நாட்டு மொழிகள் கற்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கென சிறப்பு பயிற்சி வழங்கப்படும். ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்களின் படைப்பாற்றல் மற்றும் தனித்திறன்களை மேம்படுத்த 5 மண்டலங்களில் கலைஞர் ஆய்வு கூடம் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புற மாணவர்களுக்காக, அடித்தட்டு மாணவர்களுக்காக வணிகவியல் பட்டப்படிப்பு தேர்வில் சில மாறுதல்களை இந்த அரசு செய்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன தேவைக்கேற்ப பாடத்திட்டங்களை சீரமைப்பது கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. மாணவர்களின் அறிவு, திறன், கற்றல் மற்றும் கற்பித்தல் முறைகளை மேம்படுத்தவும், போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தவும், தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் உயர்கல்வியில் பாடத்திட்டங்கள் திருத்தி அமைக்கப்படும் என்பதை
தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை சைதாப்பேட்டை பஜார் வீதியிலுள்ள சத்யா ஆடையகத்தின் உரிமையாளர் திருப்பூர் மீனாட்சி துணிக்கடை நிறுவன மேலாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். கடந்த மாதம் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். அதில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட புதிய வடிவில் உருவாக்கப்பட்ட ஆடைகளை அனுப்புமாறு கேட்டிருந்தோம். ஆனால் இதுவரை நீங்கள் அனுப்பவில்லை. பொங்கல் பண்டிகைக்கு மிகவும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் அதை உடனே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆடைகளை நன்கு பாதுகாப்பான முறையில் அனுப்பவும். மேலும் தாங்கள் அனுப்பும் ஆடைகளுக்கான முன்பணத்தை இக்கடிதத்துடன் அனுப்பி வைக்கிறேன். தாங்கள் அனுப்பும் ஆடைகளை பெற்றுக்கொண்ட உடனே அதற்குரிய மீதமுள்ள தொகையை அனுப்புகிறேன். நீங்கள் காலதாமதம் செய்தால் எங்கள் வாடிக்கையாளர்கள் வேறு விற்பனை நிலையத்தை நாடும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே கடந்த ஆண்டு சரியான நேரத்தில் சரக்குகளை அனுப்பியது போல் இந்த ஆண்டும் குறித்த நேரத்தில் தங்களுக்கு தாங்கள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் ஆதரவை என்றென்றும் நாடும் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.